ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ன்னு இருக்காங்க. அப்போ சுரேஷும் தங்கராஜும் பார்த்தீங்கன்னா வேறு டேபிளில் உட்காந்து இருக்காங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷை கூடி சுரேஷ் கொஞ்சமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலையை ஆடுறாங்க. சுரேஷை எனக்கு வேண்டாமாம்மா நீங்கள் குடிங்க அப்படின்றாங்க. என்னடா என்ன மட்டும் குடிக்காருன்னு ஆகிட்டு நீ நல்லவன மாதிரி இல்லைன்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாங்க. உங்கள் அண்ணாவை வர சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா நீங்களும் குடிக்காம தான் இருங்களேன், குடிக்கலனா என்ன ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சும்மா லைட்டாக குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் பாக்யராஜ் கிட்ட போய் கோவப்படுறாங்க. உன்னால தான் என் தங்கச்சி செத்துது, உன் தங்கச்சி அடிச்சிட்டேன்னு மட்டும் உனக்கு எவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சு, என் தங்கச்சி உன்னால் செத்துட்டாலே நான் உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சட்டையை பிடிச்சின்னு உழுக்குறாங்க. உன்னால தான் என் தங்கச்சி செத்தது, எங்கேயாச்சும் என் தங்கச்சி பார்த்தாலும்னா நீ நிம்மதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனோட சேர்ந்துக்கின்னு இப்படி ட்ரிப் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோவப்படுவா அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி உழுக்குறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க விட்டுருங்கன்றாங்க. மலரும் விடுன அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட வராங்க. சுரேஷும் ஃபோன் கால் பேசி முடிச்சுட்டு ஒரு முக்கியமான கால் அதனால தான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அங்கே பாருங்கள் உங்கள் மாமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படின்றாங்க. இல்லை இது எப்பவும் வழக்கமாக நடக்கிறது தான் அப்படின்றாங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி மாட்டிங்களா? நான் வந்து கொஞ்ச நாள்லேயே உங்கள் அண்ணா மேலே தப்பு இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கினேன், உங்களுக்கு தெரியாதா அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி மதி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அடிக்க கை ஓங்குறாங்க. சுரேஷ் வந்து பின்னாடி பிடிச்சிடுறாங்க. விட்ரா சுரேஷ் விட்ரா சுரேஷ் அப்படின்றாங்க. விடு மாமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா உங்கள் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ அப்படின்றாங்க. இல்லை மாமா சப்போர்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம காலையில் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் இங்கே சண்டை வேணாம் விடு மாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணின்னு இருக்காங்க. மதியம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கேட்குறாங்க மதிக்கிட்ட, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினியா, எதுவும் மிஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி. இல்லை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணி ஈவினிங்குள்ளே வந்துடுவோம்மா, பாப்பாவை கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்னு ஃபோன் பேசிட்டு வைக்கிறாங்க. இங்கே பாக்யராஜ் கிட்ட நம்ம ஈவினிங்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஏன் மலர் நேற்று வரைக்கும் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன், இப்போ ஈவினிங்குள்ளே போயிடுவோமான்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்றாங்க. நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சா இங்கே இருக்கிறதுக்கு இல்லை, வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து தலைவலி ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்டேன். நேற்று ஏதாச்சும் நடந்துச்சா, நான் ஏதாச்சும் சண்டை போட்டனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல், நம்மளாம் ஞாபகப்படுத்தி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரேவதி நினச்சிக்கின்னு இல்லைங்க எதுவும் சண்டைலாம் இல்லை அப்படின்றாங்க. இல்லையே நான் உங்கள் அண்ணாக்கிட்ட ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாம் உங்கள் பேங்க்கில் கொடைக்கானல் மட்டும்தான் அனுப்புவாங்களா, வேறு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்களான்ற மாதிரி தாங்க கேட்டிங்க அப்படின்றாங்க. இல்லையே நான் ஏதோ சண்டை அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. சண்டையா, அங்கே வேறு யாரோ 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்கங்க, நீங்களாம் எதுவும் சண்டை போடல அப்படின்றாங்க. சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாக்யராஜும் சுரேஷ் மதி மலருன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும், மாமா ரொம்ப டென்ஷனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் மாமாவை எதிர்த்து பேசலை, என்ன நினைக்கிறாருன்னு தெரில, அவரை எதிர்த்து பேசிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா நீ எதுக்குடா எனக்கு சப்போர்ட் பண்ண, எப்பயும் இருக்கிற மாதிரி நீ இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னென்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் நீ அண்ணாண்ணே, அவர் தான் அப்படி பண்ணுறாருன்னா நான் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மதியை பார்த்துக்கின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு ரேவதி வராங்க. எல்லாம் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்து மாமா என்னாச்சு, கோவப்பட்டாரா, சண்டை போட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை கேட்டார், எதுவும் சண்டை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வராங்க. என்ன மாப்பிள்ள எல்லாம் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சுரேஷை கேட்குறாங்க. கிளம்பலாமா மாமா அப்படின்றாங்க. மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நேற்று நீ குடிச்சியா அப்படின்றாங்க. இல்லை மாமா, அப்போ நீ உண்மையாக தான் பேசுவேன், நான் யாருக்கிட்டேனா சண்டை போட்டேனா மாப்பிள்ள அப்படின்றாங்க. இல்லை மாமா சண்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரூமெல்லாம் காலி பண்ண அமௌண்ட்டு பே பண்ண. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பாக்யராஜ் பேசுகிறாங்க. தனியாக ஒரு ரூம் போட்டதுக்காக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு
சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணதெல்லாம் ஓகேவா, பெஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கறதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் தானே பே பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க தங்கராஜ் கிட்ட. ஆமாம், அதை நானே பே பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல நானே கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தங்கராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கார்டு கொடுக்குறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் மதி பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கார்டை ஸ்வைப் பண்ண வேணாம், சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கொடுங்க, எல்லா இடத்துலையும் அவர் தானே பே பண்ணார், நீங்கள் எதுலையுமே செலவு பண்ணலையே கொடுங்கன்றாங்க. பாக்கியராஜ் இதெல்லாம் என்னது எதுக்குமா, எல்லாம் ஒரு வீட்டில் தானே இருக்கோம், செலவு பண்ணுறதுல எல்லாம் கணக்கு பார்க்கணும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பே பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து எதுக்கு மாப்பிள்ளை நீ பே பண்ண, நான் உங்கள் அண்ணா பே பண்ணுறதுக்கே வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்க. இருக்கட்டும் விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு வராங்க. வெளியே வந்துட்டு என்ன கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது உனக்கு மதிக்கும், இப்போவே பொண்டாட்டி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டியா நீ, இருந்தாலும் அதெல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் வந்தால் மட்டும்தான் இருக்கணும், வீட்டிலலாம் நம்மளோட இதுதான் இருக்கணும், என்ன மாதிரி கற்றுக்கோ, உங்கள் வீட்டில் ஒரு பாக்கியராஜ் போதும், இன்னொரு பாக்கியராஜ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.